Hi hello players, நான் உங்கள் லூன் and you watching Play with Loon channel. ஸோ இந்த வீடியோவில் Blox Fruitsல 2x மணி கேம் பாஸ் வர்த்தா இல்லையா அப்படின்றத நம்ம சப்ஸ்கிரைபரோடு சேர்ந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். மொத்தம் 2 டெஸ்ட் வந்து பண்ணியிருப்பேன். ஒன்று வந்து சீபீஸ்ட் அண்ட் ரெண்டாவது வந்து என்பிசிஸை வந்து ஃபஸ்ட் எடுத்து கில் பண்ண போகிறோம். கில் பண்ணிவிட்டு மணி டபுள் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் இதை எப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணி தான் எடுத்தேன். ரோபக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. எப்படி ட்ரேட் பண்ணேன்னா நான் வந்து டிஸ்கார்ட் சர்வரில் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வின்னர் ட்ரேடு கிடச்சிது. ஸோ இந்த கிளிப்பை நான் வந்து ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களே வந்து பாருங்கள். பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸை பொறுத்தவரையும் ட்ரேடிங்கில் தான் நிறைய விஷயத்தை எடுக்கணும். நம்ம எப்போயுமே வந்து மணி கொடுத்து எடுக்க முடியாது சில விஷயத்தெல்லாம். அந்த மாதிரி தான் இந்த 2x கேம் பாஸ்லாம் 450 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி யாரும் இதை எடுக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து எடுக்கலப்பா, நான் வந்து ட்ரேட் பண்ணி தான் எடுத்தேன். அதாவது ஒரு கண்ட்ரோல், ஒரு லைட்னிங் அண்ட் ஒரு வெனும், இதுதான் அந்த வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடு. என்னோட ட்ரேட் இது தான். ஒரு 270 மில்லியன் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா வரும். அவங்களோட வேல்யூ பாருங்களேன், 280 மில்லியன் கேம் பாஸு ப்ளஸ் அந்த பாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஸ்கின்னு ஒரு 5 மில்லியன் வேல்யூ வரும். என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒரு வின்னர் ட்ரேடு தான். எனக்கு 450 ரூபா கொடுத்து எடுக்க வேண்டியது ஃப்ரீயாகவே எடுத்துட்டோம். ஓகே, இதை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சாச்சு. அப்படியே ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடுவோம். சரி, ஓகே கைஸ், இப்போ ஃபைனலாக தேர்ட் சிக்கு வந்துட்டோம். தேர்ட் சியில் டிக்கி அவுட் போஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். ஏன் டிக்கி அவுட் போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிபி ஸ்டண்ட்டு போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபரோட சேர்ந்து. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டு. சிபி ஸ்டண்ட் எதுக்கு அப்படின்னா, நம்ம மினிமம் ஒரு சிபி ஸ்ட் அடித்தா கூட நமக்கு 200Kலேருந்து 300K வரையும் மணி கிடைக்கும். அதாவது கேம் மணியை சொல்கிறேன். இது வந்து நமக்கு டபுளாக கிடைக்குதா இல்லையா அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நமக்கு நார்மலாகவே வந்து தெரியும் 2x மணி டபுள் பண்ணுன்றது. ஸோ வந்து இது ரியலாக இல்லையா, எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு தான் சிபிஸ்ட்டை தேடி நம்ம பயணம் தொடருது. ஸோ ஓட்டுன்னு போட்டு ஓட்டிகிட்ருக்கோம். நார்மலான டைம்லலாம் சிபிஸ்ட் டக்குன்னு ஸ்பான் ஆகும். நம்ம எப்போ வீடியோ எடுக்கிறோன்னு உட்காரமோ சிபிஸ்ட்டு ஸ்பானே ஆகாது. ஸோ அந்த சப்ஸ்கிரைபருக்கு நான் உண்மையாகவே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். 6 o'clock வீடியோ எடுக்க போகிறோம் வாங்க அப்புறம் ஒரு மெசேஜ் தான் போட்டேன், டக்குன்னு வந்துட்டார். இப்போ 2 பேரும் சேர்ந்து சிபிஸ்ட்டை தேடிட்டுருக்கோம். இன்னும் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி இல்லை. ஸோ ஓகே தேடுவோம். சிபிஸ்ட் கிடைக்கிற வரையும் தேடுவோம், கிடைச்ச உடனே சிபிஸ்ட்டை போடுவோம். ஓகே, ஸோ காய்ஸ் ஃபைனலாக சிபிஸ்ட் வந்து ஸ்பான் ஆகிடுச்சு. எனக்கு முன்னாடி அவர் போய் இறங்கி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் தான் கொஞ்சம் லேட் பிக்கப்பாக இருக்கேன். ஓகே, சிபிஸ்ட்டை போட்டு பழக்க ஆரம்பிப்போம். ஸோ கண்ட்ரோலை பற்றி ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஈவெண்ட்டுக்கு கண்ட்ரோல் ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது போல். பட் இதில் ஒரே ஒரு குறை என்னென்னா, அதில் விமோ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வேலை செய்யாது. நீங்கள் வந்து ஒரு சிபிஸ்ட் மேலே யூஸ் பண்ணுறீங்க, அது வேலை செய்யாது. எனக்கும் ஏன்னு தெரில. வேல்யூ வந்து 9 பில்லியன் சம்திங் மேபி அடிக்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம். கிட்ஸுனேயும் வந்து 8 பில்லியன் கிட்ட இருக்குது. பட் சிபிஸ்ட்டு அந்த மாதிரி ஹண்ட்டுக்கெலாம் இது அந்தளவுக்கு வந்து பெருசாலாம் இல்லை. நீங்களே இப்போ பார்த்துட்ருப்பீங்க. பட் இதுவே இந்த இடத்துல 8 இருந்துச்சுன்னா போட்டு சாத்திருக்கலாம். சி ஈவெண்ட்டில் மட்டும் சொல்கிறேன். மொத்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுனே தான் பெஸ்ட்டு. சரி ஓகே இந்த சிபிஸ்ட்டை போட்டு தள்ளுவோம். அடி நடிச்சிட்ருக்கோம். சிபிஸ்ட்டு செத்தா மாதிரியே தெரில. ஸோ ஃபைனலாக சிபிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை நல்லா குறைச்சி விட்டுட்டோம். இப்போ அதை கில் பண்ண போகிறோம். அவர் போட்டு நல்லா அடின்னு நிற்கிறாருங்க. நானும் போட்டு அடிக்கிறேன். ஒரே ஒரு சிபிஸ்ட்டு தான் ஸ்பான் ஆச்சு. அதை அடிக்கவே இவ்வளோ நேரம் போயிடுச்சு நமக்கு. ஸோ ஃபைனலி சிபிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கடைசி அடி அடிக்க போகிறோம். ஓகே அடித்து கொன்னாச்சு. ஓகே, இப்போ நமக்கு கிடைச்ச டோட்டல் மணி பார்த்திங்கன்னா 237K. அதாவது ஒரு சிபிஸ்ட்டை கொன்னோம் அப்படின்னா 118K நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது டபுள் ஆகி 237Kவா நம்மளுடைய மணிக்கே ஆட் ஆகிடுச்சு. இப்போ 660Kலேருந்து 897K மணி வந்து நம்மகிட்ட இருக்குது. இதுதான் நம்மளுடைய டெஸ்ட் 1 கைஸ். டெஸ்ட் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த டெஸ்ட்டுக்கு போகலாம். டெஸ்ட் 2க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு குவஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்னோடய கரண்ட் குவஸ்ட்டை நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன். நம்மளோட ரிவைட் பாயிண்ட் வந்து பாருங்கள், நியர்லி வந்து ஒரு 13K மணி நமக்கு வந்து கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த என்பிசிஸை கொன்று இந்த குவஸ்ட்டை முடிச்சுட்டு நமக்கு வந்து 13K டபுளாகி கிடைக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே ஃபாஸ்ட்டாக இந்த என்பிசிஸ் எல்லாம் போட்டு தள்ளுவோம். போடு. ஸோ இன்னொரு விஷயம், ஸ்டில் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்கன்றது எனக்கு புரியுது. இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். ஆக்சுவலாக அங்கே 2xன்னு மேலே நமக்கு காட்டுது இல்லைங்களா ஒரு என்பிசிஸை கொல்லும் போது. நீங்கள் இப்போ கூட பாருங்கள், ஸ்க்ரீனுக்கு நமக்கு வந்து மேலே காட்டும். ஒரு என்பிசிஸை நம்ம கில் பண்ணுறோம் அப்படின்னும் போது 2xன்னு போட்டு காட்டுது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஆக்சுவலாக வர மணியை அதை ஆல்ரெடி டபுள் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம 1000 கிடைக்குதுன்னா அது 2000 நமக்கு அதுவே ஆட் பண்ணி காமிச்சிடும். பக்கத்தில் 2xன்ற சிம்பிள் வந்து ஆல்ரெடி இது ஆட் ஆயிடுச்சுன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான். நீங்கள் வந்து இதை ரொம்ப பெருசாலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம்.
நானுமே ஃபஸ்ட் என்ன நினச்சேன்னா, ஃபஸ்ட் அந்த அமௌண்ட்டு 2000 தான் நமக்கு கிடைக்குது, அது டபுள் ஆகி 4000 ஆட் ஆகுது. நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அப்புறமா தான் புரிஞ்சுது, நம்ம அடிக்கும் போது கிடைக்கிற மணியும் ஆட் ஆகிற மணி எல்லாமே சேர்த்து தான் ஒரேடியாக மேலே 2xன்னு காட்டும் அப்படின்றது எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சுச்சு. ஸோ நீங்கள் வந்து இதை காசு போட்டு எடுக்க வேண்டாம், நீங்களும் ட்ரேட் பண்ணி எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் இது ஃபுல்லாகவே ஒர்த்தான ஒரு விஷயம் தான். அதே மாதிரி மணி கிரைண்டிங்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். இப்போ நம்மகிட்ட இந்த பாஸ் இருக்கிறதால நம்ம இந்த ஃப்ரூட்லலாம் ஸ்டாக் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டாக் வரும்போது கொஞ்சம் ஈஸியாக கிரைண்ட் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26k மணி கிடச்சிருக்கு. அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த 13k இருக்குல்ல, அதை டபுள் ஆகி நமக்கு வந்து அங்கே மேலே காமிச்சிருச்சு. அண்ட் இப்போ டோட்டலாக நமக்கு பார்க்கும்போது ஒரு 987k ஜஸ்ட் ஒரு 2 டாஸ்க் முடிச்சதுமே நமக்கு கிடச்சிச்சு. ஸோ ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ ஏன் மணி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காச்சா ஸ்பின் பண்ணேன், வழக்கம் போல் ஒன்றும் கிடைக்கல, ட்ராஷ் தான் கிடச்சிது. ஸோ வீடியோட மாறல என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரோபாக்ஸ் கொடுத்து இது எடுக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. அதே நேரத்தில் இது ஃப்ரீயாக எடுக்கிறீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒர்த்தான ஒரு கேம் பாஸு. முடிஞ்சதையும் ட்ரேட் பண்ணி எடுக்க பாருங்கள். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நான் கமெண்டில் கொடுக்குறேன். எல்லாருமே அங்கே வந்து ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு உங்கள் யூசர் ஐடியை டிஎம் பண்ணுங்கள். ஒரு கேமிங் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஒன்றா ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு எங்கேஜிங்கான கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, keep playing. Bye.